உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிபி நவீன். இது ஸ்பிக் மீடியா மற்றும் இடம் வளம் இணைந்து நடத்தும் ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 3.0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1 lakh சாம்பிள்ஸ் ஆக மொத்தம் மக்களோட கருத்து, மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜோன் வந்து எல்லாருமே அவங்கள எதிர்பார்த்துருந்த ஒரு ஜோன். ஏன்னா வந்து திமுகவோட கோட்டை, திமுகவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுதான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட சென்னையை பொறுத்தளவுக்கு டிஎம்கே வில் ரூல் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கும். அது மித் கிடையாது, அப்படிதான் இருந்திருக்கும் கூட. ஸோ இந்த வாட்டி அது கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. அதுக்கு வந்து புதிய கட்சிகள் வரவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2025 ஒரு சர்வே இடம் மூலம் சிக்மடியாக சேர்ந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2026 நம்ம ஒரு சர்வே எடுத்தோம். இது எல்லாமே அதாவது தொடர்ந்து நம்ம வந்து சர்வேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். we are connected with people. 3 சர்வே எடுத்திருக்கோம். அதாவது இடமலம் ஸ்பிக் மீடியா பார்த்தீங்கன்னாக்க 3 சர்வே அண்ட் ஈச் ஆஃப் தி சர்வே இதோட சாம்பிளிங் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹஸ் கான் மோர் தென் 1,20,000க்கு மேலே போயிருக்கு ஒரு சர்வேவும். ஸோ அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக சர்வே எடுத்திருக்கோம். அண்ட் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினர் நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் முன் வச்சு தான் அந்த சர்வே எடுத்திருக்கோம். அப்படி எக்ஸ்டென்சிவாக எவ்வளோ ஏஜென்சி பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜேவிசி சார் மட்டும்தான் இதை விட அதிகமாக எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருக்காரு. சார் உங்களுடைய சாம்பிளிங் எவ்வளோ? 2,30,000. ஸோ ஹியூஜ். ஸோ அவர் அண்டு இந்த 2 சர்வேஸுமே பார்த்தீங்கன்னாக்க டெலிவிஷனில் போடுறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. 2.0 முன்னாடி எடுத்த 2வது சர்வே இருக்குது பாருங்கள். இது 3.0 3.0 அது 2. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு சேனலில் ஒளிபரப்பினதுக்கு அந்த சேனலுக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. அதே தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கும் ஜேவிசி சாரால் வந்து போய் கொடுக்க முடியல. அதே டைம் ஸ்லாட்டில் ஒரு சொத்த சர்வே, அது சர்வேனே சொல்ல முடியாது, இவங்களே ஒன்று எடுத்து இன்டர்னல் சர்வேன்னு இவங்களே ஒன்று போட்டுக்கிட்டாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்னல் சர்வே, அதாவது திமுக அவங்க இன்டர்னலாக எடுத்துதான் அதை வந்து இன்டர்னல் சர்வேன்றது சின்னதாக போட்டு சர்வே அப்படின்னு போடுறாங்க. சரி பண்ணட்டும், எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும்? பொழுது 8 நாளைக்கு, இன்னிலேருந்து 8 நாள் தான் பிரச்சாரம் முடியும். முடிவுன்றது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபேக்ட் தான். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவுன்றது மக்கள் கையில். அப்போது ஸ்பிக் மீடியா இடம் மூலம் சேர்ந்து நடத்துறது வந்து முடிவுன்றது மக்கள் கையில் இருக்கு இல்லையா? அந்த முடிவுக்கு அவங்க கொடுத்த வரவேற்பு தான் 3 கோடி வியூஸ். அது அவங்க கொடுத்துட்டாங்க. 3 கோடி பார்வையாளர்கள் இதை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு செஷனுமே ஃபேஸ்புக்கில் வந்து 8 to 9 lakhs ஒவ்வொரு தொகுதியும் அவங்க பார்த்துருக்காங்க. இது வந்து ஆன் ரெக்கார்ட். நான் சொல்கிறது வந்து ஆன் ரெக்கார்ட். இங்கே வந்து இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சி 6 விஷயம் வந்தாலும் ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். அதுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஒரு விஷயம் கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, கட்சி மாச்சரியம் இல்லாமல் அத்தனை கட்சிக்காரங்களும் கூப்பிட்டு இந்த டேட்டா சம்பந்தமாக வந்து விசாரிச்சாங்க, தகவலை பெற்றுக்கிட்டாங்க. உண்மை சரியா? அப்போ நம்ம ஒருதலை பட்சமாக கொடுத்துருந்தோம்னா இத்தனை கட்சிக்காரங்க, அதாவது இன்க்ளூடிங் திமுக 9 அமைச்சர்கள் கால் பண்ணாங்க. 9 அமைச்சர்கள் கால் பண்ணி அவங்களுடைய கள நிலவரம் என்ன, தொகுதியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, தொகுதியில் எந்தெந்த கட்சியில் யார் நிப்பாட்டுவாங்கன்றது ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்மக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஏன் இப்போ பேசுகிறோன்னா, சென்னை அவளை எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம கடைசி சர்வே எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையோட ஜோனில் வந்து மதுரை வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் நம்ம வந்து ஆலந்தூரில் முடிக்கிறோம். ஸோ நம்ம போயிடலாம். இதாவது சென்னையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை வாயில் டிஎம்கேவோட கூட்டணி வந்து 30.27%, அஇஅதிமுக கூட்டணி 32.44%, டிவிகே தமிழக வெற்றி கழகம் 32.96%, நாம் தமிழர் கட்சி 4.13%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ், அதாவது மற்றவை 0.20, அதாவது 0.20, அவ்வளோதான். அதாவது மதுரை வாயில். சார் எங்களோட சர்வேலையும் இதே டேட்டா தாங்க வருது. ரைட், டிவிக்கு தான் லீடிங்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜேவிசி கேலிப்ரேஷன் வச்சுருக்கேன். அது ஏஜ் குரூப்பு ஜென்டர்லாம் வச்சு நான் கேலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, டிவிக்கு என்னால் 40 வயசுக்கு மேலே அவ்வளோவா எடுக்க முடிய மாட்டேங்குது. அங்கே தான் அதிமுக பிக்கப் ஆகுது. அண்ட் இவன் வாங்குற ஓட்டு எல்லாமே திமுகவோட ஓட்டு. ஸோ மும்முனை போட்டி தான், ரியல் மும்முனை போட்டி. யார் வேணால் ஜெயிக்கலாம். ரா டேட்டாவில் தாவேகா ரெவன்த் இஸ் கம்ப்ளீட்லி லீடிங். எவ்ரி போல் இஸ் லீடிங். ஆனால் when I calibrate அதிமுக லீடர். ஸோ இதில் பிக் கொலாட்ரல் டேமேஜ் திமுக. என்ன ஹரிஷ், அப்படிதானே? கண்டிப்பாக அதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் டிசைடட் தான் இல்லை ஹரிஷ் அங்கெல்லாம். ஆமாம், உங்களுக்கு 3 பார்ட்டியில் ஏதாவது ஒரு பார்ட்டி டவுன் ஆகும். நிச்சயமாக திமுகலேருந்து நிறைய வெளியே வருது ஓட்டு. ஸோ அது வந்து டோர் டு டோர் கேம்பெயின் ஒன்றும் முழு மனசில் வந்து அதிமுக ஒன்றும் எடுக்கல. எடுத்தாங்கன்னா அது வேற மாதிரி போகும். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க இப்போ அட்வான்டேஜ். தாவேக்காக்கு என்ன அட்வான்டேஜ்னா, பட்டா அங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க.
பட்டா கொடுக்காதது கட்சி பிரச்சனை கிடையாது. அது அதிமுகவும் பேச முடியாது, திமுகவும் பேச முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க வாட்டர் பாடிஸ் இருக்கிற லேண்டுக்கு பட்டா கொடுக்க கூடாது. தாவேக்கா என்ன பண்றாங்க, நாங்க கொடுப்போம். நான் அவங்களுக்கு அரசியல் தெரியாதுல்ல, என்ன வேணா பேசிடலாம். ரேவந்த் இஸ் அ நைஸ் மேன். ஆனா இங்க ஒரு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து இல்ல பட்டா கொடுத்துருவோம் அதை நம்புறாங்க மக்கள். எனிவேஸ், ஸோ ரேவந்தை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 5-6 டைரக்டர்ஸ் வரைக்குமே கால் பண்ணாங்க. கூத்துப்பட்டறை வைத்திருக்கிற 2-3 பேர் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக சொல்கிறது என்னென்னா இண்டஸ்ட்ரி இஸ் பேக்கிங் ரேவந்த் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் ரேவந்துக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. பட் மதுரை வாயிலில் அவங்கள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியல எனக்கு இன்னும். உங்களோட ப்ரெடிக்ஷன்? டஃப் ஃபைட்டாக இருக்கும் தாவேக்கா வர்சஸ் அதிமுக. திமுகவும் ஒரு கேமில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மொபிலைசேஷன் பெஞ்சமின் மொபிலைஸ் பண்ணுற தெரிஞ்சதுன்னா பெஞ்சமின் ஜெயிச்சுடும். ஏன்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட். 3rd எலெக்ஷன் இஸ் ஃபைட்டிங். ரேவந்த் பாவம் இஸ் ஃபைட்டிங் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். பட் அல்தோ அவருக்கு பண்ணக்கூடிய கேம்பெயின்லாம் வந்து அவர் கேம்பெயின் மேனேஜர்லாம் வந்து வினோஜோட 2 கேம்பெயின் மேனேஜ் பண்ணிருக்காங்க. அவங்களோட கேம்பெயின் நல்லா இருக்கும். ஏன்னா வினோஜோட பிரதர் தான் ரேவந்த். எஸ் ட்ரூ. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து அம்பத்தூர். திமுக கூட்டணி வந்து 30.10%, அஇஅதிமுக கூட்டணி 30.92%, தமிழக வெற்றி கழகம் அகைன் 33.94%, நாம் தமிழர் கட்சி 4.9%. அங்கே ஆல்ரெடி டிசைடட் 0.07% தான் வந்து நாட் டிசைடட் இருக்குது. அதான் சார் நோ ரெஸ்பான்ஸ். சார் உங்களோட கணிப்பு சார்? அம்பத்தூர்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் திமுக தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் கண்டிப்பா வந்து பாமக 3rd பொசிஷன் தான் போவாங்க. ஓகே, அது நம்ம சொல்லிடலாம் கிளியர் கட்டா. நான் அம்பத்தூர் தான் எனக்கு இப்போ என்னுடைய தொகுதி அம்பத்தூர் தான். நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா தாவேக்கா பிரச்சாரத்தை இன்னும் ஆரம்பிக்கல, முழுமையாக ஆரம்பிக்கல. ஓகே, அவங்க முழுமையா பண்ணாங்கன்னா இந்த ஓட் பேங்க் சஸ்டின் ஆகும். இல்லைன்னா அதிமுக பாமக ஒரு வாய்ப்பு வரும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்லாம் எங்க போகணுமோ அவங்க போய் சேர்ந்து. ஆமா, ஸ்ட்ரக்சரலி வீக்குங்க. அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எல்லாருமே. ஓகே, தாவேக்கா இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ட்ரக்சரலி வீக்கு. நான் 30 வயசு வரைக்கும் சில சம் போல்லாம் எனக்கு வந்து சம் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல 18 to 30 67% இருக்கும் போகுது மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, ஆனால் 30க்கு அப்புறம் ஒவ்வொரு வயசும் கஷ்டப்படுறாங்க அர்பன் ஏரியாஸில். அது வந்து நீங்கள் வந்து நாய்ஸ் இஸ் மோர் தேன் ஓட்ஸ். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாதவரம் தொகுதி சார். திமுக கூட்டணி வந்து 35.38%, அஇஅதிமுக கூட்டணி 31.16%, தமிழக வெற்றி கழகம் 28.33%, நாம் தமிழர் கட்சி 3.24%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 1.89%. மூர்த்தி இஸ் காட் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் ஃப்ரம் ஏடிஎம்கே. ஐ டிஃபர் வித் திஸ் நம்பர். ஓகே, ஏன்னா அங்கே நிறைய நாயுடு சமுதாயமும் இருக்காங்க, வன்னியர் சமுதாயமும் இருக்காங்க. எல்லாருக்கும் மூர்த்தியை பிடிச்சிருக்கு, இந்த எம்எல்ஏவை பிடிக்கல. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கேனா ஏடிஎம்கே தான், மூர்த்தி தான். அது 28% டிவிக்கே வருது இல்லை சார்? அந்த 28% வராது. அது எல்லாமே வந்து திமுகவோட ஓட்டு. அது திமுகவோட ஓட்டு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு. அது அப்படியே வந்து அதிமுக போகும். ஸோ மூர்த்தி மேலே நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது மக்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம திருவொற்றியூர் பார்க்க போகிறோம் சார். திருவொற்றியூர் தொகுதி திமுக கூட்டணி 32.55%, அஇஅதிமுக கூட்டணி 33.42%, தமிழக வெற்றி கழகம் 30.79%, நாம் தமிழர் கட்சி 2.15%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 1.05%. சார் இது சிபிஐஎம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டாலின் சார் தான் கேட்கணும். அவருக்கு தெரியும் திருவொற்றியூரில் வாய்ப்பே இல்லைன்னு, அதனால தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் அதிமுக வில் டேக் அ ஃப்ரண்ட். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல இங்கே தான் சீமான் இப்போ சீமான் கண்டெஸ்ட் பண்ணாதனால நாம் தமிழர் கட்சி 5% கீழே போகிறாங்க. அந்த ஓட்டு அப்படியே வந்து டிவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, தாவேக்காக்கு போகுது. இதுதான் சார் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அதாவது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தாவேக்கா ஆஃப்கோர்ஸ் நியூ பைன்னு வச்சுப்போம். நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த தொகுதியில் இவர் பரிச்சயம், அதாவது எலெக்ஷன் இருந்தாலும் எலெக்ஷன் இல்லைனாலும் இந்த தொகுதியில் பரிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிடையாது சார். அதுதான் உங்களுக்கு தாவேக்காக்கு பிரச்சனை, காங்கிரஸுக்கு பிரச்சனை, பிஜேபிக்கு பிரச்சனை. பிஜேபினால கல்டிவேட் பண்ண முடியல. இந்த கான்ஸ்டிடியூன்சி இவங்களுக்கு தான். இப்ப ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஜெயக்குமார் வந்து ராயபுரத்து தான் இருப்பார். நான் இல்ல எனக்கு டெமோகிராஃபி சரி கிடையாது, பிஜேபியோட கூட்டணி இருக்கு, அதெல்லாம் எனக்கு வந்து மயிலாப்பூர் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே கேட்டதில்லை அவர். அதே மாதிரி தான் திமுகலையும் பல பேரும். ஓகே, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. அதுதான் திராவிட கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். நீ திராவிட கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவா வரணும்னா யூ நீட் லீடர்ஸ் ஹூ கேன் கல்டிவேட் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஓகே, இங்க தான் பிரச்சனையே.
பிஜேபிக்கு வினோத் செல்வம் ஆர்பர் இல்லைங்கிற போது இன்னொரு தொகுதி அந்த தொகுதியை கல்டிவேட் பண்ணிடணும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு மரியாதை மதிப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அவங்க மேலே, ஃபார்மர் கவர்னர் பாவனா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வானதி சீனிவாசன் பாருங்க, மயிலாப்பூர்ல நின்னாங்க, தோத்தாங்க, ஸ்ட்ரெயிட்டா கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல மறுபடியும் அங்கதானே. ஆமா, அங்கேதான் அந்த என்ன ஆனாலும் சரிங்க, அவங்களுக்கு வந்து ஜெயிக்க தெரியுங்க அவங்களுக்கு ஒண்ணு. இது பண்றாங்க, இதுதான் முக்கியம். ஜெயிக்கணும் சார் லாஸ்ட். அடுத்த என்ன ஜெயிக்கணும், அது நீங்க கான்ஸ்டிட்யூன்சி கல்டிவேட் பண்ணணும். வெரி சிம்பிள். இதுதான் வந்து முக்கியமான லீடர்ஸ் பிஜேபியில். எஸ்ஜி சூர்யா, வினோஜ் பி செல்வம், வசந்த் ராஜன், இவங்கெல்லாம் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த தொகுதியை நான் கல்டிவேட் பண்றேன், நான் ஒர்க் பண்றேன், ஓகே, நான் தான் ஃபேஸ், எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க அந்த சீட்டை, அடுத்த 5 வருஷம் ஒர்க் பண்ணணும், அதுதான் வழி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்கே நகர் தொகுதி. ஸோ ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு திமுக கூட்டணி 30.44%, அஇஅதிமுக கூட்டணி 34.47%, தமிழக வெற்றி கழகம் 26.45%, நாம் தமிழர் கட்சி 6.22%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 2.42% இருக்கு சார். அக்ரீடு சார். இது வந்து ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன், என்னோட தொகுதி சார் இது ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அந்த 30.44 அப்படின்றது எனக்கு அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து. ஏன்னா எபினேசர் இருக்காரு சார், அங்கே ஃபுல் ஆன்டி இன்கம்பன்சி. ஆமாம், அதாவது ஒன்றுமே பண்ணல பேசிக்காக, அவர் அவ்வளோ அவங்க எதிர்ப்பு இருக்குது அவருக்கு. பட் அதுவே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த ராஜேஷ் அப்படின்றவர் வந்து RS ராஜேஷ் தான் அந்த வேட்பாளர். அவர் வந்து எப்போவோ வேலைய ஆரம்பிச்சிட்டாரு, கிரவுண்ட் லெவலில் வேலை ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த தொகுதியில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து தாவேக்காக கொஞ்சம் ஓட்டு இருக்கு நம்ம பார்க்கும்போது. அண்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், லாஸ்ட் 20 டேஸில் அந்த மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகத்து ஆர்கே நகர் தொகுதியில் 100% வந்து வேலிடான இன்ஃபர்மேஷன் இது. 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நாள் கேப்பில் 15,000 இருந்த மெம்பர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா they have converted into 33,000. இந்த மாணவர் அணி எல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பாக ஆகிக்கலாம், விச் இஸ் கன்ஃபார்ம்டு ஓட்ஸ். அப்போ 32,000 ஓட்ஸ் அவங்களுக்கு சாலிடா இப்பவே அங்கே இருக்கு சார். ஸோ இது வந்து 100% ஃபேக்டான இன்ஃபர்மேஷன். டிவிகே யாரோட ஓட்டுனா ஆப்வியஸ்லி டிஎம்கேவோட ஓட்டு. ஸோ நான் தான் சொல்றேன், RS ராஜேஷ் அவர்கள் நிச்சயமாக களப்பணியில சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டஃப் ஃபைட். நீங்க சொல்றது புரியுது நவீன். ஏன்னா ஒரு எலெக்ஷன்ல டிஎம்கே டெபாசிட் பண்ண தொகுதி தானே ஆர்கே நகர். இது கூடாது, பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பர்ட் சார். அது என் தொகுதின்றனால எனக்கு இன்னும் தெரியும் அதில், அதனால நான் அதோட கருத்து சொன்னேன் சார். அடுத்து வந்து பெரம்பூர் சார். பெரம்பூர் பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணி 31.61%, அஇஅதிமுக கூட்டணி வந்து 25.27%. ஐயோ, நான் டக்குன்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்காம ஆரம்பிச்சிட்டேன். எப்பா தெரிஞ்சு பண்ணலாம். இல்ல சார், அப்படி இல்ல சார். இப்போ எடப்பாடி அளிக்கிறாருன்னா சொல்ற மாதிரி ஸ்டார் தொகுதி, தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி. நாளை காலையில் போய் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிறதா பாருங்க. சும்மா பேசி ஸோ அங்கே பொறுத்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து 34.82% வந்து லீடிங்ல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 4.69, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 3.61. சார் சொல்லுங்க சார். பெரம்பூர்ல நானும் கொடுக்குறாங்க, விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்றேன். ஆனா என்ன ஆஃபீஸே மூடி கிடக்குதாமே, யாருமே இல்லையாமே ஆஃபீஸில். ஜெயிப்பாருன்னு சொன்னாலும் சார் வந்து பார்த்தா ஆஃபீஸ் மூடி இருக்குன்ற. ஆமாங்க, அரசியல் பண்ணுங்க, சும்மா அரசியல் பண்ணுங்க. கரெக்ட் சார். சும்மா வந்துட்டு அரசியல் பண்ண தெரியாம வந்து தற்கொலை கூட்டம் மாதிரி சுத்திக்கணும். இது என்னது? நாங்க போகும்போதும் அவருடைய ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி தான். ஓகே ஓகே. நீங்க பாருங்க, இது அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோட வோட் டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, 3% கூட இல்ல சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்டிசைட் இன்னும் 3.61 இருக்கு சார். அந்த ஓட் பர்சன்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்செப்ஷன் இருக்கா சார்? அது அன்டிசைடர்லாம் விஜய்க்கு தான் போடுவாங்க. ஓகே, என்னோட கணிப்பு விஜய் வில் கேரி திஸ் கான்ஸ்டிட்யூன்சி 25,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பார் குறைந்தபட்சம். சூப்பர் சார். என்னுடைய கணிப்பு. உங்க கணிப்பு, உங்க பர்சனல் கணிப்பு அது இல்லையா? ஸோ அடுத்து நம்ம வந்து மிக முக்கியமான ரிசைன்மெண்ட் போனாலும் போயிடுவார். அங்கேயும் ரிசைன் பண்ணாங்க சார். இப்படி பண்றீங்க சார், அரசியலை விட்டே போயிடுவாருங்க. படம் வேற நடிக்கணும்ல, அந்த படம் வேற வெளில வந்துருச்சு. இல்ல சார், அங்க ரிசைன் பண்ணுவாரு, இப்ப இங்க ரிசைன் பண்ணுவாருன்ட்டாரு. ஓகே ரைட். அடுத்து வந்து இதுக்கும் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும் சார். நீங்க இதை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். கொளத்தூர் 1000 விளக்கில் தோற்று போவார் என்று தெரிந்து கொளத்தூருக்கு வந்த முதலமைச்சர்
இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாமா? ஆ. சரி, அவருடைய தொகுதி இது. அவரும் ஸ்டார் கேண்டிடேட்டு. ம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து 39.68% திமுக. அதிமுக பார்த்தீங்கன்னாக்க 26.61, தாவேகா 26.59, நாம் தமிழர் கட்சி 5.29. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. அதிமுகவே 3வது இடத்துக்கு தள்ளுறது. அப்போ அந்த அளவுக்கு கடுமையாக வந்து போட்டி கொடுக்குறாங்க தாவேகான்றது நம்ம இங்கே இதில் பார்க்கணும். ஸோ சார் உங்களோட கருத்து சார்? அவருக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்னா 40% கீழே வாங்குறாரு. அப்பயே தெரியுதுல்ல, சீஃப் மினிஸ்டர்னா என்ன வாங்கணும்? 50 வாங்கணும், 60 வாங்கணும். அதுதான் சிஎம். அவங்களோட மினிஸ்டர்ஸே ஹோல்ட் பண்ணுற மாவட்டத்துலலாம் வந்து 50, 55, 45 நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுனீங்க சார்? அவெல்லாம் அடிக்க முடியாது. பட் 39 இருக்காரு சார் இவர். கேஎன் நேருவே வந்து உங்களுக்கு 45% போகிறாரு. ஸோ ஓகே, எனிவேஸ் அங்கே டிஎம்கே தான் ஹோல்டு. வில்லிவாக்கம் தொகுதி திமுக கூட்டணி 32.18%, அஇஅதிமுக கூட்டணி 28.73%, தமிழக வெற்றி கழகம் 32.18%, நாம் தமிழர் கட்சி 5.26%, அதர்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் 1.6%. இது விஐபி தொகுதி இல்லையா? விஜயவே ஆப்ரேட் பண்றவர், விஜயோட ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறவர், விஜய் வந்து எங்க போகணும், என்ன பண்ணணும், எப்ப எந்த வீட்டுக்கு போகணும், எந்த ஃபிளைட்ல யாரை கூட்டு போகணும் முடிவு பண்ணக்கூடியவர். ஆதவ் அர்ஜுனா ஃபண்டிங் அவர் தான் பண்றாரு. ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் என்னென்ன நியூஸ் வரணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. அவரது விஐபி கான்ஸ்டிட்யூன்சி இல்லையா? சொல்லிடலாம் சார். சொல்லுங்க ஒழுங்கா. இதுவும் ஒரு விஐபி கான்ஸ்டிட்யூன்சி தான். திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. ஸோ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது என்ன பிரதர், திமுக 32.18, தாவேகா 32.18, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ எஸ்ஆர் விஜயகுமாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் அந்த சார் எனக்கு இதை பற்றி உங்களை கேட்கணும் சார். அந்த இடத்துல வந்து திரு சபரீஷன் அவர்களே இறங்கி ஒர்க் பண்ணுறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. அது உங்களோட இல்லை, அதாவது ஆக்சுவலாக இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு விஜய் வந்து 25% கீழே தான் போடுவார். ஆதவ் அர்ஜுனா, சாரி சார், ஆதவ் அர்ஜுனா 25% கீழே போயிடுவார். ஓகே, கடைசியில் போட்டி அதிமுகவும் திமுக தான் போகும். அப்போ அங்கே ஒரு சபரீசன் கேம்பெயின் போனாரு. அந்த தொகுதி நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சபரீசன் கேம்பெயின் போனாரு. ஓகே, சபரீசன் போனதுனால அங்கே ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு டிராபேக் ஆயிடுச்சு டிஎம்கேக்கு. அவங்க ஃபேமிலியே கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க டிஎம்கே சைடில், ஃபேமிலி கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டிராபேக். ராங் மூவ் அது ஆக்சுவலி. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வில்லிவாக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ நானே 2-3 ஆர்டிஸ்ட் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, வில்லிவாக்கம்ல டிஎம்கேக்கு பாசிபிலிட்டி இருக்கா, போகலாமா, கேம்பெயின் பண்ணலாமாலாம் கேட்டிருக்காங்க. போயிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திருவிக நகர். திமுக கூட்டணி வந்து 32.17%, அஇஅதிமுக கூட்டணி 35.66%, தமிழக வெற்றி கழகம் 21.10%, நாம் தமிழர் கட்சி 6.44%, அதர்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் 4.63%. சார், இது முக்கியமான கான்ஸ்டிட்யூன்சி. இதுவும் ஒரு ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சி. இது முக்கியம், அதெல்லாம் விட ஸ்டார் முக்கியமான கான்ஸ்டிட்யூன்சி. ஏன் ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சினா இதோடைய ஸ்பில்ஓவர் எஃபெக்ட் இருக்கு பாருங்க. எப்படி கொட்டையில் எஃபெக்ட் அது வந்து பயங்கரமா இருக்க போகுதுன்னு தான் நம்ம கணிக்கிறோம். அது தவிர she needs justice. எஸ் சார், ட்ரூ. அது டர்ன் அரவுண்ட். ஆமா, சென்னையவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற தொகுதி. ஆதவ அர்ஜுனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க ஜெயிக்கணும் ஆதரவு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு திருமாவளவன் அண்ணனே கொடுத்தாரு இல்ல. அதுதான் தொகுதி. ரைட். அதுவும் டிஎம்கேவோட ஃபோர்ட்ரஸ் எனக்கு வச்சிருக்காங்க. எடப்பாடியாரோட ஒன் ஆஃப் தி மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் திஸ் எலெக்ஷன். உண்மை. எஸ், ட்ரூ. வந்து நாங்கள் சர்வே பண்ண போனப்போ 2 விஷயங்கள் காமிச்சோம். ஒன்று, திமுகவில் இருக்கிறவங்களே வந்து பொற்கொடி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. 2வது, தாவேகா கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஸோ அந்த 21%ல் ஒரு 10%ஆவது 40% மேலே வாங்கி ஜெயிப்பாங்க. ஆமாம். ரைட், டன். ஸோ அடுத்து எக்மோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டாவாக இருக்குது சார். இது திமுக கூட்டணி வந்து 30.38%, அஇஅதிமுக கூட்டணி 26.58%, தமிழக வெற்றி கழகம் 35.61%, நாம் தமிழர் கட்சி 6.21%, அதர்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் 1.22. என்ன ஹரிஷ் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இது வந்து தாவேக்காவுக்கு மட்டும் விழல, திமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு போகுது. ஓகே. தமிழன் பிரசன்னாவை நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க திமுகலையே.
அவர் போய் எல்லாரோடையும் சண்டை வழியெல்லாம் வச்சிருப்பாரு. போடுறாங்க. என்னன்னா இந்த பரந்தாமன் எஃபெக்ட்ல அவரும் வராங்க, அவர் கூட இவரும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் வருவாரு போல இருக்கு. அதனால நம்ம ராஜ்மோகன் சார் நம்ம நல்ல நண்பர். இதுக்கு நடுவில் அதிமுக ஒரு யங் பர்சனை போட்டிருக்காங்களே, அபிஷேக் ஏன் வரக்கூடாது? இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். நான் வந்து ஐ வாண்ட் டிஸ்கவுண்ட். ஐ வில் நாட் டிஸ்கவுண்ட். இல்ல, இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கலாம். ஏன்னா டிஎம்கே 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் நிறைய இருக்கு. தமிழன் பர்சன் நிறைய பேர் பிடிக்காதுங்க. என்ன காரணம் சார் அதையும் சொல்லிடுங்க சார், மக்களுக்கு தெரியணும். ரொம்ப காஸ்டிக் பர்சன். டிபேட்டுக்கு வந்தாருன்னா யாரையும் பேச விட மாட்டாரு, மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. வெரி டாக்ஸிக் பர்சனாலிட்டி. இஸ் a repeller. அவர் கிட்ட போக முடியாது. அவ்வளோதான், இன்னொரு 3% ஓட்டு குறைஞ்சிரும். மக்கள் வந்து அவர்கிட்ட போய் அவர்லாம் எம்எல்ஏ உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்லாம் மதிய கூட மாட்டாங்க மக்களை. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி. அவர்லாம் he does not deserve to go to ஆனா வந்து அதே மாதிரி அங்க வந்து போனா நம்ம ஏடிஎம்கே கேண்டிடேட்டா இருக்கட்டும் இல்ல தாவேகா கேண்டிடேட்டா இருக்கட்டும், அவங்க போனாங்கன்னா நல்லது பண்ணுவாங்க. 2 பேருமே சூப்பர். தாவேகா கேண்டிடேட் கூட நல்ல மனுஷன், அவருக்கு வேணா ஓட்டு போடுங்க, அதிக வேணா போடுங்க. தமிழன் பிரசன்னாக்கு தயவு செஞ்சு போடாதீங்க. அபிஷேக் வந்து இஸ் அன் யங்ஸ்டர் ஏடிஎம்கேல. ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லை. ஏன்னா விஜய் தாவேக்க ஆரம்பிச்சது எதுக்காக அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன் இங்க ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு? அதே மாதிரி ஹரீஷ், ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரை இறக்கியிருக்காரு எடப்பாடியார் இந்த வாட்டி. இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா வீரபாண்டியில வந்து ஒரு 27 வயசு டாக்டர் இறக்கியிருக்காரு. ஆமா, இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சில மென்டல் கேஸுங்களாம் இருக்குது. சாரி, இது சொல்லி தான் ஆகணும். சில மென்டல் கேஸுங்களாம் இருக்குது. ட்விட்டர், சோஷியல் மீடியாவில் அமெரிக்காவில் உட்காந்து ஒரு மென்டல் இருக்குது. என்ன ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. அது வந்து அவனுக்கு வந்து இங்கே கேண்டிடேட் போகிற அந்த கேண்டிடேட் பாரு, இதெல்லாம் தெரியாது அவனுக்கு. இல்லை, எக்மோர் முடிச்சு விட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் ராயபுரம். திமுகவோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 35.33%, அஇஅதிமுக கூட்டணி 36.5%, தமிழக வெற்றி கழகம் 21.62%, நாம் தமிழர் கட்சி 5.01%, அதர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் 1.49%. சார் தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் எப்படா வரும், ராயபுரம் எம்எல்ஏவை எப்படா சீட்டு டிக்ளைன் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி. தொகுதி பக்கம் தலையே வைக்கல. அங்கேதான் சார் இருக்காரு. ஒவ்வொரு எங்க இருக்காரு? ராயபுரத்துல மூர்த்தி அவர் அங்கேதான் இருக்கிறாரு. ஆனா ஒன்றும் பண்ணலையே, அதே இடத்துல இருக்காரு. இந்த பக்கம் தியேட்டரு, இந்த பக்கம் சுத்தி பில்டிங்ஸ் இருக்குது, நல்ல செட்டில்டு, வெளியிலேயே வரல. அவ்வளவு உண்மை சார் நீங்க சொல்றது. வெள்ளம் வந்த பொழுதெல்லாம் திமுக வந்து ஜெயக்குமார் அண்ணனை பார்த்து உங்களுக்கு போட்டு தொலைச்சிக்கலான்னு ஓட்டு அப்படின்ட்டு திமுக காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட ஜெயக்குமார் அண்ணன் தான் போறாங்க. சார் 2 பேரை அவங்க மாத்திருக்க வேண்டியது சார். ஒன்னு ஐதீன் மூர்த்தி, இன்னொன்னு எபினேசர். ஆனா எபினேசரை மாத்தல, அது சில காரணங்களால கடைசி நிமிஷத்துல மூர்த்தி கொடுத்துருக்கவே கூடாதுங்க. ஒரு வாட்டி ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வசிக்கிற மக்கள், என்னுடைய எம்எல்ஏ டஸ் ஹி டிசர்வ் another சான்ஸ்னு ஒரு, அதாவது என்னுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ 3 முறை சட்டமன்றத்துக்கு போக தகுதி உண்டா, அவர்கிட்ட நான் ஏதாவது ஒரு வேலையை வாங்க முடியுமா, ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போதும். நீ யாருக்கு வேணா கொடுங்க, சுயேட்சைக்கு போடுங்க, நோட்டாவுக்கு போடுங்க, அதிமுகவுக்கு கொடுங்க, தியாவேகாவுக்கு கொடுங்க, நாம் தமிழுக்கு கொடுங்க. ஐ ட்ரீம் மூர்த்திலாம் டசன்ட் டிசர்வ். இந்த ராயபுரமில் நாங்கள் ஃபிஷர்மேன்ஸோடைய வீட்டுக்கெலாம் நான் போயிருந்தேன். அப்போது ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி அவரை பற்றி கேட்குறப்போ அவர் இந்த தொகுதியில் தான் இருக்காரான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. அப்படி ஒரு எம்எல்ஏவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஓட்டு கேட்குறப்ப வந்தார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. எங்கே இருக்காருன்னு தெரியல. அவரோட ஆஃபீஸ் கூட பூட்டி தான் இருக்குது. பெருசாக ஆஃபீஸ் பக்கம் கூட வந்து நாங்கள் பார்க்கலங்கிறாங்க. செல்வாக்கு அப்படின்னா பணம் செல்வாக்கு தான் அவருக்கு, மற்றபடி தொகுதியில் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம எல்லா எம்எல்ஏ பற்றி அந்த மாதிரி பேசுறது கிடையாது. தாமோ அன்பரசன்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிள், சேகர் பாபுவே அவைலபிள். எல்லா எம்எல்ஏ பற்றி நம்ம பேசுறது கிடையாது. உண்மை நம்ம பேசுறது பரந்தாமனை பற்றி பேசல. பரந்தாமன் நல்லா தான் இருந்தது. சார் நம்ம ஃபேக்ட்ஸ் தான் சார் பேசுகிறோம். ஆமாம், ஆப்வியஸ்லி. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஹார்பர் தொகுதி. திமுகவோட கூட்டணி வந்து 36.17%, அஇஅதிமுக கூட்டணி 27.47%, தமிழக வெற்றி கழகம் 32.59%, நாம் தமிழர் கட்சி 1.92%, அதர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் 1.85%. சார் 32 வாங்க விட மாட்டாருங்க சேர் பாபு, வாங்க விட மாட்டாரு.
எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுவார். ம் உன் பையன் ஓட்டு போட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியும். ம் அவன் போட்டிருந்தான்னு தெரிஞ்சதுன்னா நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுப்பேன் அப்படிம்பாரு. அவ்வளோதான். அவர் ஸ்டைல்லையே வந்து அவர் பேசுவார். ஸ்டைல் ரிக்வஸ்ட்லாம் பண்ண மாட்டார் அப்போ கூட. எதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாரு? அவர் ரிக்வஸ்ட் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் லேடி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அவருக்கு மட்டும் தான் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. செருப்பு கூட எடுத்துட்டு போவார். உண்மை சார், ஐ அக்ரி. ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சேப்பாக் திருவல்லிக்கேணி சார். ஸ்டார் சார், ஸ்டார் தொகுதி. அதுவும் என்ன பயங்கரமாக டிஎம்கேக்கு சேஃபஸ்ட் சீட் சென்னைனா இந்த ஒரு தொகுதி மட்டும்தான். 47.09 டிஎம்கேயோட கூட்டணி. அஇஅதிமுக கூட்டணி 30.11%. தமிழக வெற்றி கழகம் 17.08. நாம் தமிழர் கட்சி 4.24%. அதர்சன் ரெஸ்பான்ஸ் 1.48% சார். சேப்பாக்கத்தில் ஒரே ஒரு முறை தான் திமுக தோற்றிருக்கிறது. ஜெனத் ஷெர்ஃபுதீன் 1991 தான் தோத்துக்காங்க. அது தவிர அதுக்கு முன்னாடியும் தோக்கல, அதுக்கு அப்புறமும் தோக்கல, அதுக்கு அப்புறமும் தோக்க மாட்டாங்க. என்ன டீலிமிட்டேஷன் பண்ணாலும் மோடியே வந்து வரை மாத்தினாருன்னா கூட அங்கே யார் நிக்கோச்சலாம் போய் ஜெயிப்பாங்க. அப்போ அங்கே கேண்டிடேட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணிருக்கணும்னா வினோஜ் மாதிரியான கேண்டிடேட் நின்றுக்கணும். ஏன் இதெல்லாம் அப்படி சொல்றீங்க சார்? அதாவது ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாரு. வினோத் வச்சுக்கலாம். அப்சரா ரெட்டி அதிமுகவில் இருந்து ஓகே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோஜ் நின்று தான் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். இல்ல அக்ரீட் சார். அது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளில போக விட்டுருக்க மாட்டாரு. பிரச்சாரத்துக்கு அவர் தானே போறாரு. இப்ப அந்த மாதிரி டீம் அவர் வச்சிருக்காரு சார். he has experience. நீங்க சொன்ன மாதிரி ஆதி ராஜாராமனும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்ல யூத் சேகர் பாபு ஃபைட் பண்ணாரு. வினோஜ் வந்து ஒரு யூத்ஃபுல் ஃபேஸ். அந்த ஃபேஸை நீங்க இறக்குறீங்க, 4 ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. அதெல்லாம் வந்து அதே மாதிரி நேஷனல் மீடியால கவரேஜ் வாங்கிடுவாரு. ட்ரூ. அது எல்லாமே பண்ணுவார் வினோஜ். கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 1000 லைட். திமுகவோட கூட்டணி 34.79%. அஇஅதிமுக கூட்டணி 30.92%. தமிழக வெற்றி கழகம் 25.89%. நாம் தமிழர் கட்சி 5.60%. அதர்சன் நோ ரெஸ்பான்ஸ் 2.80%. சார் உங்களோட கருத்து? இஸ் இன் a tough spot. தாவேகா ஜெயஸ்ரீ பிரபாகரன் இல்லையா சார்? 1000 ஆமா ஆமா ஓகே ஆமா. டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. பட் பார்க்கலாம், இட் பி a close fight. ஓகே. 1000 லைட்ஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 1000 லைட்ஸ் வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாதுன்னு. 1000 லைட்ஸ்ல நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்ணீங்கன்னா திமுகவை தோக்கடிக்கலாம். ஓகே. 2011ல தோத்துருக்காங்க. 2011 எதுக்கு? 1984ல இப்ப இருக்கிற முதலமைச்சரை கே கிருஷ்ணசாமி தோக்கடிச்சாரு. 1991ல இப்ப இருக்கிற முதலமைச்சரை கே கிருஷ்ணசாமி தோக்கடிச்சாரு. 2001ல விடியல் சேகர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அம்மா வந்து அந்த கேம்பெயின் கரெக்டா வர முடியல. அந்த டயத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த தொகுதியிலே காலி. அம்மா அவர் வந்து ஃபுட்டு போட்டிருக்காங்க விடியல் சேகர் கிட்ட சொல்லிடுறாரு. ஓகே, அவ்வளோ நம்பிக்கையில் இருந்தார் விடியல் சேகர் வந்து 2001ல தோக்கடிப்பாருன்னு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவருக்கு ராயபுரம் இதுக்கு கொளத்தூர் ஓட்டினார். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அண்ணாநகர் சார். அண்ணாநகர் திமுகவோட கூட்டணி 34.74%. அஇஅதிமுக 32.89%. தமிழக வெற்றி கழகம் 23.99%. நாம் தமிழர் கட்சி 4.66%. அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 3.72%. இப்போ ஹரீஷ் ஒன்று சொல்லுங்க, தாவேக்கா இன்னொரு 4% குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அது கோகுலேந்திராவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாராளமாக போகும். தாராளமாக போகும். ஏன்னா அந்த ஓட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க 2021ல. பட் அது ஸ்விங் ஓட்டு. இப்போ இங்கே வரதுக்கு மேலே கோகுலேந்திரா மாதிரி ஒருத்தங்க வந்தாங்கன்னா மினிஸ்டர் ஆயிடுவாங்க, மினிஸ்டர் ஆயிடுவாங்க, வளர் மத்தியும் ஆயிடுவாங்க, இவங்களும் ஆயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணா நகர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு வேஸ்ட் பண்றதை விட கோகுலேந்திராக்கு போடலாம்ல. கண்டிப்பா எனக்கு இங்கே கோகுலேந்திரா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்குல்ல. ஏன்னா ஒரு 2% கேப் தான். இந்த 2% கேப்புங்கிறது தாவேக்கா பிரிக்கிற ஓட்டை பொறுத்து அது மாறுபடும். என்கிட்ட சில பேர் பிஜேபியில் கேட்டாங்க, அண்ணா நகரில் வந்து நாங்கள் நின்னா நல்லா இருக்குமா? நான் சொன்னேன், ஆர்பர் அண்ணா நகர் இங்கெல்லாம் வந்து ரெட்டையில நின்னா தான் வாய்ப்பே. பிஜேபி இருந்ததுன்னா 3வது பொசிஷன் தெரிவிங்க.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விருகம்பாக்கம் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுவும் திமுகவோட கூட்டணி வந்து 30.80%, அஇஅதிமுக கூட்டணி 30.89%, தமிழக வெற்றி கழகம் 30.65%, நாம் தமிழர் கட்சி 5.84, அதர்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் 1.82 சார். எல்லாமே 30.80, 30.85. டிவிக்கு கேண்டிடேட் யாரு? அவர் சபரீஷ் ப்ராமினன்ட் கேண்டிடேட்டா? விஜயுடைய டிரைவர் ராஜேந்திரன் அவருடைய பையனா? ஓகே. அண்ட் நிறைய சினி ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய அதாம்மா. ஆனால் அந்த சினி ஆர்டிஸ்ட்லாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? மதுரை வாயிலில் ரேவந்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். மதுரவாயில் இருக்காங்க. அவங்க மதுரை வாயிலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இங்கே கஷ்டம். விஜய் ரவி வந்து ரொம்ப டஃப், ஒரு ஹெவி வெயிட்டாக. பிரபாகர் ராஜாவும் ஹெவி வெயிட். ஆமாம் சார். ஆனால் பிரபாகர் ராஜா மேலே ஆன்டிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது சார். நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும் சார். இப்போ அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு பிரபலமாக தெரிஞ்ச அளவு கேண்டிடேட் கிடையாது. இருந்தாலும் பாருங்க, சர்வே ரிசல்ட் வந்து 30 அப்படி கிடையாதுங்க. ஓகே. விஜயனோட டிரைவரோட பையன் அந்த ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட். எஸ், தமிழ்நாட்டில் எப்போதுமே எமோஷனல் சென்டிமெண்ட் அது ஒன்று தான் இருக்கு. அதுக்கே இந்த பர்சன்டேஜ் வந்து ஹிட் ஆயிருக்கு 30.6. பட் ரவி கேன் புல் த்ரூ. டன். ஸோ சைதாப்பேட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சைதாப்பேட் சார். திமுக கூட்டணி 33.39%, அஇஅதிமுக கூட்டணி 28.80%, தமிழக வெற்றி கழகம் 30.12%, நாம் தமிழர் கட்சி 5.57%, அதர்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் 2.12%. மா சுப்பிரமணியம் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காரு தொகுதியை. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஜெயிப்பாரு. ஓகே. என்ன ஒரே ஒரு அதிமுக குக்கருக்கு இன்னும் குறைஞ்சதுன்னா விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. குக்கர் குறைஞ்சா. ஆனால் அவர் அங்கே இருக்கிற இவர் செந்தமிழன் வந்து ஓல்டு ஹேண்டு. ஓகே. ஏற்கனவே அங்கே ஜெயிச்சிருக்காரு ஒரு முறை. ஓகே. அதனால அவர் வந்து இதை விட்டு கொடுப்பாரான்றதை பார்க்கணும். ரைட், டன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான தொகுதி இதுவும் டி நகர். ஸோ திமுக கூட்டணி என்னுடைய தொகுதி திமுகவோட கூட்டணி வந்து 30.21%, அஇஅதிமுக கூட்டணி 32.26%, தமிழக வெற்றி கழகம் 26.69%, நாம் தமிழர் கட்சி 4.27%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ். அங்கே பாருங்க சார், கிட்டத்தட்ட 7%. தொகுதியில் போன முறை வந்து 135 வாக்குகள் சத்யா தோத்தாரு. அவரால நான் கேக்குறேன், இட்டுன்னு வருது அந்த வருஷம் நினைக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னும் 50% வாங்க வேணாரா? இட்டுன்னு வந்தாரு அவரு விஜயா. இட்டுன்னு வர முடியலையே. இன்னும் வர முடியலையா? ஆமா. அப்புறம் என்னத்த சொல்றது? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து ஒரு இன்ஃபைட்டிங், ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது மறைந்த பழக்கடை அன்பழகனுடைய மகன் வந்து இங்க நிக்கிறாரு. அவர் வந்து உதயநிதியோடைய சாய்ஸா சொல்லப்படுது அவர். ஸோ அவர் வந்து இங்க நிக்கிறாரு. அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கருணாநிதி அன்பழகனுடைய சகோதரர். அவர் தான் அந்த முன்னாடி அங்கே இருந்தாரு. ஸோ அவருக்கு கொடுக்கல அப்படின்றதுக்கு அவருடைய மகள் அவங்க போய் இதில் சேர்ந்துட்டாங்க. கருணாநிதியோட மகள் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கல்ல போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா குஷி ஆனந்த் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரோ that could be a problem for DMK. அப்ப 6.57 எது சொல்லுவோம்? மெயினா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஓட்டு அது கொஞ்சம் அன்டிசைடடா இருக்கு. அதான் கேட்குறேன். 6.57. எஸ், ஓகே. அன்டிசைடட் ஓட்டு. அவங்க என்னன்னா பிஜேபி நிற்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கரெக்ட். பிஜேபி நான் ஓப்பனாக சொல்றேன், பிஜேபி நிற்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பிஜேபி இல்லைங்கிற போது இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பிஜேபியோட அப்பீல் தேவைப்படும். பிஜேபி, லெட்ஸ் ஃபேஸ் இட், பிஜேபி ஹஸ் காட் அ குட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன் டி நகர். அந்த ஓட்டு சத்யா எப்படியோ வாங்கணும். வாங்கினா தான் சத்யாவால் ஜெயிக்க முடியும். ஆமாம், he has to win சார். ஓகே. ஏன்னா எஸ்ஏஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான். பாவம், அவர் ஜெயிச்சிருக்க வேண்டியவர். பிராமின் லாபியை கொஞ்சம் தொடர்பில் தான் இருக்காரு. ஹார்ட் ஒர்க்கர். எஸ், ஐ எம் கான்ஃபிடென்ட் he will be able to win. ஆனால் இந்த தொகுதியில் ராஜா அன்பழகனுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சர்வேயும் ஒரு காரணம். நம்ம தான் புஷ் பண்ணோம். கருணாநிதிக்கு பதிலாக ராஜா அன்பழகன்னா ஒரு இம்பேக்ட் இருக்கும், அப்பாவுடைய இடத்துல பையன் என்ன ஒரு இம்பேக்ட் இருக்கும், நம்ம தான் புஷ் பண்ணோம். இல்லை, அன்பழகனோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் குட்வில் தான் இருக்குது எப்போதுமே. இல்லை, கருணாநிதி அவர் மேலே ஒரு ஆன்டிகமெஜி பெருசாக இருந்தது அந்த தொகுதியில். அதை இவர் ராஜா அன்பழகன் உள்ளே வந்ததுனால ஓரளவு குறைக்கிறார். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மயிலாப்பூர் தொகுதி. திமுகவோட கூட 36.40%,
அஇஅதிமுக கூட்டணி 35.74%, தமிழக வெற்றி கழகம் 17.27%, நாம் தமிழர் கட்சி 8.1%, அதர்ஸ் அண்ட் ஒர்ஸ் 2.42%. சார் இது வந்து இந்த தொகுதியில் வந்து நாங்கள் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் எடுத்தோம் சர்வே. அந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா போட்டி வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் இருந்தது. தொடர்ந்து அதிமுக வந்து 3வது இடத்துல தான் இருக்கு. இப்போ பாஜக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த சேஞ்ச் ஆயிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய சர்வே படி இதர் டிஎம்கே ஆர் தாவேகா அப்படிதான் வருது. ஆனா அது வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஓகே, இங்கே தமிழிசை அவங்க கேம்பெயின் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கேம்பெயின் நல்லா இருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ரெண்டாவது இங்கே ஒரு 10% பிராமின் ஓட்டு இருக்குன்னா 10%ம் தாவேக்கா நாம் தமிழர்னு மூவ் ஆகுது இல்லை? அதுதான் எனக்கும் தெரிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணல, ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து பிராமின் கேண்டிடேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எலிட்டிஸ்ட் பிராமின் வராங்க. மயிலாப்பூர் பிராமின்ஸ் ஆர் நாட் லைக் டி நகர் பிராமின்ஸ். கரெக்ட். அவங்க லெஃப்ட் லீனிங் பிராமின்ஸ். அதான் ஸ்ரீபிரியாக்கு தானே போட்டாங்க. போன வாட்டி இல்லைன்னா வந்து இவர் ஜெயிச்சிருப்பாரு, நடராஜ் ஜெயிச்சிருப்பாரு. எஸ், இப்போ எடுத்து பாருங்க, நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த கான்ஸ்டியூன்சியில். கிட்ட பூத் வைஸ் டேட்டா இருக்கு. ஸோ ஸ்ரீபிரியா கமலஹாசன் பூத்லாம் ஃபுல்லாக கொக்கோட்ஸு. அதே மாதிரி இங்கே வந்து திமுகவுக்கும் ஓட்டு போடுற செனட் ஆஃப் ரோடு சுற்றி, அது சாரி இந்த ஒரு சித்தனன் ரோடு இருக்குல்ல, ஸ்டாலின் வீடை சுற்றி துர்கா ஸ்டாலின் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நவராத்திரி கொலு டைமில் போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, மாமா மாமைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு புடவை வச்சு கொடுப்பாங்க. மாமா என்ன பண்ணுவார்னா அந்த செல்ஃபியை வந்து எல்லா குரூப் அம்மையர்கள் இருப்பாங்க, அந்த குரூப்லாம் அனுப்புவாங்க. பார்த்தியா, முதல்வரனுடைய மனைவியே இந்த மாத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு புடவை வச்சு கொடுத்துட்டு போறா. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? இதுக்கு மேல நமக்கு ஏதாவது வேணுமா? மரியாதைனா இப்படிதான் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து ஏன் பிராமின் கொடுக்கலன்னு வந்து எல்லாரும் வந்து ட்விட்டர்ல வந்து குலைச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ நான் பிராமின் கம்யூனிட்டிக்காக நிறைய லீடர்ஸ் பார்த்தேன். நான் தாமரம் நாராயணன் உட்பட பல பேரை பார்த்தேன். நான் தாமரம் நாராயணன்ட்ட வந்து என்ன ப்ரெஷர் பண்ணேன்னா, நீங்கள் என்டிஏக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கிறது சொல்கிறீங்க, பட் நீங்கள் வந்து கேண்டிடேட்டாக கேளுங்க, பிராமின் கேண்டிடேட்டாக கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 சீட்டை வந்து வாங்குறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னது. எந்த மூமெண்ட்டும் பண்ணல. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிராமின் கேண்டிடேட் வந்து ஷுட் நாட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம். அதை முதல்ல எடுங்க. ஒரு நல்ல ஃபேஸை டெவலப் பண்ணுங்க. பிராமின்ல ஒரு நல்ல ஃபேஸை டெவலப் பண்ணுங்க. அந்த ஃபேஸ் எங்க நின்னாலும் ஜெயிக்க வேணும். அந்த ஃபேஸ் எங்க நின்னாலும் ஜெயிக்கணும். அவங்க உழைச்சிருக்கணும், 5 வருஷம் உழைச்சிருக்கணும். அந்த 5 வருஷம் உழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேண்டிடேட் எனக்கு காமிங்க. கோவை சத்யன் இப்போ வந்து நேஷனல் மீடியாவில் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கான்ஸ்டியூன்சி கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. அவர் ஒர்க் பண்ணிட்டோம். பியூட்டிஃபுல்லாக பேசுகிறார் சார். ஆமாங்க, அதான் சொல்கிறேன். கோவை சத்யன் மாதிரி ஒருத்தர் டெவலப் பண்ணுங்க. நீங்கள் இப்போ எச் ராஜாவே வந்து சிவகங்கையில் போய் காரைக்குடியில் இருக்காரு, சிவகங்கையில் இருக்காருல்ல. He was not looking at a Brahmin candidate. He won from Karaikudi, if I'm right. சிவகங்கையோ காரைக்குடியோ. He didn't win from டி நகர் or மயிலாப்பூர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராமின் கேண்டிடேட் ஒரு அர்பன் கான்ஸ்டியூன்சியில் போய் ஒர்க் பண்ணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் பிராமின் கொடுக்கணும்னா நான் கூட தான் பிராமணன், இவர் கூட தான் பிராமணன், அவர் கூட தான் பிராமணன், எங்களை நமக்கு சீட் கொடுப்பாங்களா? கொடுத்தாலும் நம்ம ஜெயிப்போமா? இல்லை, இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா பார்ட்டியும் பிராமின் கேண்டிடேட்டாக போட்டால் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று பிராமின் கேண்டிடேட் இன்னொரு ஒரு கேள்வியும் சொல்லப்படுது. என்னென்னா, பிராமின் கேண்டிடேட்ஸ் வந்து போடுறதில்ல, மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்லாம் யாரும் போடுறதில்லைன்ட்டு. முதல்ல பிராமின் கேண்டிடேட்டை காட்டுங்கப்பா அப்படின்னா நாராயணன் திருப்பதின்னு காட்டுறாங்க, அப்புறம் அமெரிக்கை நாராயணன் காட்டுறாங்க. சரி, இவங்கெல்லாம் எந்த தொகுதியில் வேலை செஞ்சுருக்காங்க? இவங்கெல்லாம் டிவியில் வராங்க, ஆம்சேர் கமெண்டேட்டர்ஸாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெள்ளம் வந்தபோது அமெரிக்கை நாராயணன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கட்டரை எடுத்துக்கிட்டாரு. இப்படி ஒரு கடை சரியா? இது வந்து ஒரு தொகுதியில் வேலையா? இதுக்கு எப்படி கொடுப்பாங்க? எனக்கு புரியல. நீங்கள் இன்னைக்கு ஒரு மீனவர் சமுதாயத்துக்கு வந்து ஜெயக்குமார் அண்ணன் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காருன்னா, ஒரு தொகுதியில் இறங்கி அவரால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சை வந்து கொடுக்க முடியுது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா அது யாராவனா இருக்கட்டும், அவன் திமுக காரனாக இருக்கட்டும், இல்லை அதிமுக காரனாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டி ஆவனா இருக்கட்டும், அங்கே போய் நிற்க முடியுது, தைரியமாக போய் நிற்க முடியுது. இப்போ இவங்களால நிற்க முடியுமா? நட்ராஜ் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நட்ராஜ் வந்துட்டு இந்த 5 ஆண்டுகள் அப்போசிஷன் வரும்போது அதுக்கு சைலண்ட் ஆகிடுறாங்கல்ல. அப்போது இந்த கம்யூனிட்டிக்கே இருக்கக்கூடிய ட்ரீட் என்னன்னா, உனக்கு ப்ரிவிலேஜ் வேணும்,
ஆனால் அதுக்கான உழைப்பை போட மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய உழைப்பு என்னென்னா இந்த டிவியில் வருது, அதில் மட்டும் நீங்கள் இருந்துட்டு போவீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க தொகுதியை? மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் காங்கிரஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் நடராஜன் நிப்பாட்டினாங்க. நடராஜ் ஓட்டு போட்டாங்களா? நீங்கள் சிபிரியாக்கு தானே போட்டீங்க. அப்போது பிராமின் கேண்டிடேட்டை நம்ம கொடுக்கும்பொழுது அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்களா? பண்ணலை. அப்போ கமல்ஹாசன் வந்துட்டார் பாருங்க, அவருக்கு வந்து போடுங்க அப்படின்னு கமல்ஹாசன் என்னைக்குமே தன்னை பிராமின்னு சொன்னதே கிடையாது. அவர் வந்து மனித அவர் மனிதத்தும் சேர்ந்து சாப்பிட்றாரு. பிரியாணி எனக்கு போடுங்க, அவர் வந்து சைவம் அப்படின்றாரு. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிராமின் கேண்டிடேட் போடுறது அப்படின்றது ஒரு கதை. முதல்ல பிராமின் கேண்டிடேட்டை காமிங்க, யார் கேண்டிடேட் காமிங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சொல்கிற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஒரு தொகுதியில் வேலை செஞ்சது கிடையாது. சான்ஸே கிடையாது. சில பேர் நீங்கள் பேர்லாம் சொன்னீங்கல்ல, ஒரு டிபேட்டுக்கு வரார் ஒருத்தர், மற்றவங்கெல்லாம் வந்து செல்வப்பிறந்தவை வராரு, அவர் வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்டு வர்றாரு மக்கள் மன்றத்துக்கு. இன்னொருத்தர் வராங்க அதிமுகலேருந்து வந்து இவர் வர்றாரு, நம்ம கல்யாண சுந்தரம் வர்றாரு, அவர் கூப்பிட்டு வர்றாரு. என்ன பாஜக சார்பில் ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் கூட கூப்பிட்டு வரணும், அது என் வேலை இல்லைங்க. யாரும் வரமாட்டான். சரியா? இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ நீங்கள் இலைட்டாகவே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்துருந்தா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இலைட் பிராமின்ஸ்க்கு முதல்ல ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறதே தப்பு. சரியா? அண்ட் டோக்கனிசம் மாதிரி ஒரு பிராமினை கொண்டு போய் எப்பவும் பார்த்தீங்களா, ஒரு குல்லாவை மாட்டி ஒரு பாயை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த பாயை எதுக்காக நிற்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. ஆனால் அங்கே ஒரு முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் அந்த பாய் இருக்கணும். சரியா? இல்லைன்னா அப்படி ஒரு பரதாவை மாட்டி ஒரு அம்மாவை கொண்டு வந்து. ஐ திங்க் திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பிரீச் தட். அதான் மணப்பாறை இப்போ தோக்குதுன்னு சொல்கிறோம், பாபநாசம் தோக்குதுன்னு சொல்கிறோம். ரெப்ரசன்டேட்டிவ்காக ஒருத்தர் கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த டே வந்து ஓவர். நீங்கள் முதல்ல பிராமின் கம்யூனிட்டியில இருந்து உழைக்கக்கூடிய இல்லை உழைத்திருக்கக்கூடிய ஆளுங்களை காட்டுங்க. இப்போ ஃபட்னவிஸ் இருக்காருப்பா, பிராமணன் தான் பாரு, எப்படி ஒர்க் பண்ணுறாரு அவர். இப்போ ஸ்ரீரங்கமில் தாவே காண்டி பாடி இருக்கிற ஸ்ரீனிவாஸ், அவரும் பிராமின். ஒரு இன்னும் சொல்ல போனால் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற ஒரு பிராமின். அவருக்கு யாரும் ஓட்டு போட போகிறாங்க? எந்த பிராமின் ஓட்டு போட போகிறாங்க? நான் பேசின வரைக்கும் யாரும் கோயிலை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே திமுக தான் போடுவாங்க. எல்லாம் டிஎம்கே. ஐயங்கார்ப்பா, பட்டர்ப்பா, ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் ஒர்க் பண்ணுவார்ப்பா, உதயசூரியன் வந்து நம்பர் பிளேட்டில் இருக்கும்ப்பா. இது மாதிரி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிராமினுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? கிடைக்காது. நான் பிராமின் எனக்கு ஓட்டு போடுங்க. ராங். நான் பிராமின் உழைக்கிறேன், நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் பிராமின் எனக்கு ஓட்டு போடுங்க. ரைட். சரியா? நான் பிராமின் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நோ. ஈவன் மை ஓட் இஸ் நாட் தேர் ஃபார் யூ. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து வேளச்சேரி. திமுக கூட்டணி வந்து 32.99%, அஇஅதிமுக கூட்டணி 37.20%, தமிழக வெற்றி கழகம் 22.51%, நாம் தமிழர் கட்சி 5.53%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் மற்றவை இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்றவங்க 1.77% இருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்து சொல்லிடுங்க சார். வேளச்சேரி வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. காங்கிரஸ் இந்த வாக்குகள்லாம் தாவேக்காக்கு போயிடும். 32-33% வாங்காது காங்கிரஸ் கேண்டிடேட், அது எல்லாம் தாவேக்காக்கு போகுது. அப்ப தாவேக்கா வர்சஸ் அதிமுக தான் போட்டியே. அசோக் ஜெயிப்பார் சார். அது ஆக்சுவலி என்னோட சின்ன கருத்து நான் பதிவு பண்ணுறேன் சார். லாஸ்ட் ஒரு 3-4 தொகுதிக்கு நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் மட்டும் எடுக்கிறாங்க. இன் ஸ்பெசிஃபிக்காக சென்னை, ஏன் சென்னை ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா டிஎம்கே இந்த வாட்டி நம்ம காலி பண்ணணும் சென்னைன்ற ஒரே நோக்கம் தான். இன்ஃபேக்ட் அது இந்த ஐடியாவை முதல்ல மூவ் பண்ணதே நம்ம தான் எடுத்தோம். சென்னையில ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க தான் எடுத்துமா சொன்னீங்க, சென்னையில தான் விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுறதா பெட்டர்ன்ட்டு. அதில் ஒரு 5-6 தொகுதி வந்து நம்ம க்யூரியஸாக ஒர்க் பண்ணுறோம் சார் இறங்கி. அதில் வேளச்சேரி ஒரு தொகுதி ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10-15 நாள் அங்கேயே இருந்து சார் ஆல்மோஸ்ட் 1000 வீடியோ சாம்பிள்ஸ் நம்ம வச்சுருக்கோம் சார். டு பி வெரி ஆனஸ்ட், அந்த 1000 வீடியோ சாம்பிளில் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது 40 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் வி ஹேவ் வீடியோஸ். இது எப்படின்னா கட்டே பண்ணாமல் அப்படியே ராவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். கட் பண்ணலாம் கிடையாது, ரா அப்படியே. இப்போ மைக்கு காட்டலாம் ஓடுறான் தெரியுமா, அதுவும் இருக்குது ரெக்கார்டில். சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் சப்போர்ட் ஃபார் விஜய். அது வந்து கேண்டிடேட் டாக்டர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அதை தாண்டி விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸுக்கு வந்து அங்கே இருக்குது. அதுக்கு நீங்கள் சொன்ன முக்கியமான காரணம் அது 100% உண்மை. ஹசன் மௌலானா அந்த பக்கமே வரல. அவர் பண்ண விடலங்க. அவர் வந்து லோக்கல் கவுன்சிலருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நீ எதுக்கே வர பை, நீ போய் பாலையே பாரியா, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ அங்கே வந்து டஃப் ஃபைட் வந்து பிட்வீன் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அண்ட் டிவிகே தான். அங்கே ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த கார்பரேட் செக்மெண்ட்டு, ஒரு பக்கம் டவுன் அப்படியே ஃபுல்லாக அந்த மீனவ சமுதாய மக்கள் இருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்கு. டர்ன் அவுட் வில் டிட்டர்மின். எஸ் எக்ஸாக்ட்லி, டர்ன் அவுட் வில் டிட்டர்மின்.
ஓகே சார், டன். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி 30.34%, அஇஅதிமுக கூட்டணி 30.90%, தமிழக வெற்றிக் கழகம் 29.05%, நாம் தமிழர் கட்சி 9.62%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 0.09. அதான் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் டிசைடட். உங்கள் கருத்து சார்? சோழிங்கநல்லூரில் அதிமுக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த பெரிய கான்ஸ்டிடுவன்சியில் நான் வந்து ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா சாம்பிள் சைஸ்லாம் வில் கோ ஃபார் அ டாஸ். அங்கே இருக்கிறது வந்து பயங்கரமான நம்பர் ஆஃப் வாக்காளர்கள். ஸோ அதனால் நம்மளால் சொல்ல முடியாது. ஐ வில் ரிசர்வ் மை கமெண்ட் ஆன் சோழிங்கநல்லூர். ஓகே, டன். சோழிங்கநல்லூர் வேளாச்சேரி ரெண்டுமே வந்து பிஜேபியில் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டாங்க. எஸ்ஜி சூர்யா கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். அந்த சப்போர்ட்டு ஏடிஎம்கேக்கு அங்கே ஒர்க் ஆகுது. சோழிங்கநல்லூர் ஒர்க் ஆகுது. பட் அது என்னன்னா சில இடங்கள் சில வார்டுலாம் அங்கே வந்து பிஜேபி ஒர்க் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். ஆமாம், அது என்ன பிரச்சனைனா எஸ்ஜி சூர்யா இன்னும் களத்தில் இருந்தால் இன்னும் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா தாவேக்கா முன்னாடி வந்துடும். ரைட். ஸோ அடுத்தபடியாக ஆலந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 35.59%, அதிமுக கூட்டணி 31.77%, தமிழக வெற்றி கழகம் 22.03%, நாம் தமிழர் கட்சி 7.30%, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 3.33%. சார், நல்லா பர்ஃபார்ம் பண்ண மினிஸ்டர் தாமு அன்பரசனே கஷ்டப்படுறாருன்னா ஆன்டி இன்கம்பன்சி அந்த லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்லுவேன், பிராமின்ஸ்லாம் இதுக்கு சொல்கிறாங்கல்ல, ஆலந்தூர் மாதிரியான கான்ஸ்டிடுவன்சி நெக்ஸ்ட் 5 years ஒர்க் பண்ணுங்கள். யாரோ ஒரு பிராமணர் எடுத்துக்கிட்டோம், ஃபுல்லாக எடுத்து ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்லம்ஸும் இருக்குது, நங்கநல்லூர் மாதிரியான இடமும் இருக்குது. என்ன கிஷோர், ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் பண்ணணும். ஏன்னா மயிலாப்பூரில் வந்து இப்போ தமிழிசை மேடம் எலெக்ட் ஆகிறாங்களோ, இல்லைனா வந்து வேலு எலெக்ட் ஆகிறாங்களோ, இல்லை வந்து டி நகரில் வந்து சத்யாமரன், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஆலந்தூர் மாதிரியான கான்ஸ்டிடுவன்சியில் ஆக்சுவலாக ஒரு பிராமின் கேண்டிடேட் கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங், போய் வீடு போய் செட்டில் ஆகி. ஆமாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிராமின் உங்களை வந்து தே ஆர் வெல்கமிங் ஏடிஎம்கே. ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவ்வளோதான். ட்ரூ. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணணும். ட்ரூ. மேபி ஐ ஷுட் கன்சிடர்னு நினைக்கிறேன். ட்ரூ. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம். அதில் முதல்ல ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ் வராங்க அப்படின்னா 29.71% வராங்க. அதே போல் அதிமுக கூட்டணி 34.52% வராங்க. இதில் டிவிகே பார்த்தீங்கன்னா 26.65% வராங்க. என்டிகே 6.53 வராங்க. அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 0.2 + 59% வராங்க. ஸ்ரீபெரும்புதூரில் எதிர்பார்த்த மாதிரி தான் வருது. சிவபெருந்தகை கண்டிப்பாக தோற்று போவார். சார், ஸ்ரீபெரும்புதூரில் வந்துட்டு சிவபெருந்தகையுடைய கான்ஸ்டிடுவன்சி, ஏன்னா அவர் வந்து எக்மோருக்கு போகிறதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணாரு அப்படின்னு பேசப்பட்டது. அதில் வந்து அவர் இப்போ ஸ்ரீபெரும்புதூரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்ததுன்னா நம்ம சொன்னோம்ல, நம்மளோட 2.0 இது 3.0. 2.0 பண்ணும்போது நம்ம சொன்னோம்ல, அவர் பெட்டர் வந்து எக்மோருக்கோ இல்லை திருவிக்கா நகருக்கோ போகணும். என்ன பிரச்சனை வரும்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல காங்கிரஸ் தான் நிற்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அங்க ராஜீவ்காந்தி மறைஞ்சதுனால, மரதம் சந்திரசேகர் அந்த காலத்தாலும் ஜெயிச்சதுனால அது வந்து கோட்டால அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சிவபெருந்தகை அங்க விட்டுட்டு போனான்னா இங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து திமுக அனுப்பணும். திமுக கிட்ட கேண்டிடேட்டும் கிடையாது. ஸோ அந்த சிக்கல்ல தான் மாட்டிட்டு இருக்காரு சிவபெருந்தகை. அதுவும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் முந்தின நேத்திக்கு சவுக்கு சங்கரோட அம்மா வர மறந்துட்டாங்க. ஆமா, அதெல்லாம் நிறைய அஃபெக்டா இருக்கு. அதனால எதிர்பார்த்ததுதான். எனக்கு தெரிஞ்சு 29 வயதுல பெரிய விஷயம் நான் நினைப்பேன். அதுவும் குறையும் அப்படின்னு தான். ஆமா, ஏன்னா 3வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல பாதாள சாக்கடை திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. பாதியில அப்படியே கிடக்குது. அங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் வந்து ஒரு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சவுக்கு சங்கர் இஷ்யூவே எங்கள் பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. அது தவிர உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற எக்ஸ்எம்எல்ஏ ஏடிஎம்கே நல்ல பேர் வச்சிருக்காரு. ஆமாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே ஆர்டிகல் போட்டிருக்கான். ஓகே, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெள்ளிக்கிழமைக்கு ஆர்டிகல் என்னன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல இஸ் இன் வெரி ஸ்டிக்கி விக்கெட்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே போடலாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேர்ட் வருவாருன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இஃப் டாவேகா கொஞ்சம் புஷ் பண்ணாங்க, கண்டிப்பா தேர்ட் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. டிவிக்கு 26.65% வந்து எடுக்கிறாங்க. எப்படி அது பாசிபிள் தான்? அது மேலேயே போவாங்க. அதான் சொல்றேன்ல, அது திமுக வேணாம், காங்கிரஸ் வேணாம், அதிமுகவும் வேண்டாம் பிஜேபி இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறவங்க போய் தாவேக்காக போடுவாங்க. முடிஞ்சு போச்சு, ஆப்ஷன் இருக்குல்ல.
ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் தொகுதியை பார்த்துடலாம். டிஎம்கே ப்ளஸ் 30.10%, ஏடிஎம்கே ப்ளஸ் 34.38%, டிவிகே 31.06%, என்டிகே 0.56%, அதர்ஸ் வந்து 90%. சொல்லுங்க சார். 0.90%. உத்தரமேரூர் எதிர்பார்த்த மாதிரி தான் வருது. உத்தரமேரூர் பாமக இருக்குது இல்ல, ஆமா ஜெயிச்சுவாங்க, கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுவாங்க. பிசிக்கு இருக்குது இல்ல. கடந்த முறை சிட்டிங் அடுத்து திமுகவுடைய ஆமா constituency ஆ இது. ஆமா. இதுல பாத்தீங்கன்னா திமுகவோட தாவேகா வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க இந்த தொகுதியில. இது இன்னும் குறையும். டிஎம்கே உடைய ஓட் பேங்க் இன்னும் குறையும். இன்னும் குறையுமா? டிஎம்கே vs பிஎம்கே. வேற என்னுடைய இது என்ன மாதிரி இருந்ததுன்னா, கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தாவேகாவுடைய பர்சன்டேஜ் வந்து இந்த அளவுக்கு அவங்களால ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்றதான் என்னுடைய இல்லை, இது என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, டிஎம்கேல கேண்டிடேட் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அங்கே டிஎம்கே உள்ளே பெரிய அதிருப்தி இருக்கு உத்தரமேரூரில். கூட்டணிக்கு ஒதுக்குனாலும் சரி, இல்லை அவங்க கட்சி வேட்பாளர்னாலும் சரி, அவங்க நினைக்கிற வேட்பாளர் வரணும்னு விரும்புகிறாங்க. பட் அதை வந்து தலைமை ஏற்றுக்கிறதா இல்லை. ஸோ அதனால் தாவேக்காக ஒரு ஆப்ஷனாக பார்த்து அங்கே மூவ் ஆகுறாங்க திமுகலேருந்து. ஓகே. சரி, ஓகே. அடுத்ததாக காஞ்சிபுரம் தொகுதிக்கு போயிடலாம். காஞ்சிபுரத்தில் டிஎம்கே ப்ளஸ் 34.37%, அடுத்து ஏஐஏடிஎம்கே 35.95%, அடுத்து டிவிகே 21.40%, அடுத்து என்டிகே 0.35%, அதர்ஸ் வந்து 03.93%. காஞ்சிபுரம் இழுபறி தான். நான் வந்து டிஎம்கே தான் கொடுக்குறேன் என்னோட சர்வேல. நீங்க வந்து இழுபறின்னு காமிக்கிறீங்க. அது போக போக பார்க்கணும். தாவேக்கானா ஒரு ஸ்டேஜ்ல தாவேக்கா காஞ்சிபுரத்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்னோட டிசம்பர் 2 தாவேக்கா நான் ஆக்சுவலா விக்டரி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கிட்ட கேட்கறாங்க. கரெக்டா, ஒரு மாதிரி ஒரு ட்ராக்கர் ஒன்று நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் அந்த அப்போ வந்து 20 சீட் கொடுத்தீங்க, 22 சீட் கொடுத்தீங்க. அதாவது டிசம்பருக்கும் ஏப்ரலுக்கும் இப்பதானே திரும்பி எழுதிருக்காங்க. தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, கட்சியே தூங்கிட்டு இருந்ததுல. அதிமுக ஒரு பக்கம் என்னன்னா எடப்பாடியார் வந்து போயிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் திமுக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தாவேக்கா நாம் தமிழர் சீமான் கூட வந்து பாவம் கருகருன்னு மனுஷனே பல இடங்களுக்கு போறாரு. ஆமா, இவர் சும்மா தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ நான் ஜெயிக்கலையா நான் எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு சார். இவங்க டிசம்பர்ல விஜய் அவருடைய கட்சி மீதும் அவர் மீதும் இருந்தது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புன்றது ஒன்று. ரெண்டாவது அவங்களுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3வது வருஷத்துல நீங்க வந்து உங்களுடைய கட்சி இருக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல இனிமேல் நீங்க வந்து வேற எதுவும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்போ அந்த செயல்பாடு இருக்கணும். அப்போ அந்த செயல்பாடு அப்படின்றதுல வந்து ஒரு தேர்தலுக்குன்னு இருக்கு இல்லையா? இப்போ தேர்தல்னா ஒரு பரப்புரை, குறைந்தபட்சம் ஒரு தலைவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது பரப்புரை, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது, தலைவர் வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவார். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்சி சார்ந்து நான் சொல்லலை, எல்லா கட்சியுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க முதல் நபராக அனைத்து கட்சிகளுக்கும் முன்னால முதல் நபராக என்ன பண்ணாருன்னா அவருடைய 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை முறையே வந்து ஒரே மேடையில வந்து அறிமுகப்படுத்திட்டார். அப்போ ஒரு இடத்துலையும் போய் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தாலும் கூட அந்த வேட்பாளர் குறித்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த பர்டிகுலர் தொகுதியில பரப்புரை செய்யும் பொழுது பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவர் சொல்லுவார், இதுதான் தேர்தல் பரப்புரை. இப்படியான ஒரு தேர்தல் பரப்புரையே செய்யல அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க. இப்போ நான் சொல்றது இப்போ நேத்திக்கு நடந்திருக்கு, திண்டுக்கல்ல வந்து கூட்டம் நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி, கூட்டம் நடத்துறாரு. நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அப்புறம் வாசுதேவ் நல்லூர் நினைக்கிறேன், வாசுதேவ் வேடச்சந்தூர் வேட்பாளர், அப்புறம் இன்னொரு வேட்பாளர், இந்த மாதிரி 4-5 வேட்பாளர்களை ஒரே மேடையில அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அவர் சொல்றார், இவர்களை நான் இதுல வந்து 2 மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவர்கள் என்ன விட சீனியர், அவர்களால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னும் பொழுது அவர்களை நான் அறிமுகப்படுத்த முடியாது, ஆனால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது நீங்க தான் அப்படின்றது சொல்றாரு. இது ஏன் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவர் மாட்டுக்கு அங்கே நின்று போயிட்டே இருக்கலாமே பேசிட்டு. இப்போ அது வேட்பாளர்கள் அறிமுகம் அப்படின்றது வந்து அந்த தலைவர் இவர்களுடைய பண்பு, இவர்கள் தகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்கள், இதையெல்லாம் வெளிப்படுத்தி பேசணும், இல்லை என்ன செய்யவிருக்கிறார்கள் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ரைட் ப்ரோ. இது என்ன விஷயம்னா இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலுமே கூட 21.40% எடுக்கிறாரு ஜேவிசி சார். நீங்க சொல்லுங்க. நான் வின்னிங்ல இருந்து 20% வந்திருக்கிறீங்களே, வின்னிங்ல இருந்து 20% வரீங்கன்னா இந்த 2 மேஜர் டிராவிடியன் பார்ட்டிஸ் அவங்களோட ஃபுல் ஆக்டிவேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஏன்னா அவங்க டோர் டு டோர் கேம்பெயின்ல கில்லாடிங்க,
பிசுங்க அவங்க மாறிடும்ல. சார் இப்போ என்னன்னா இப்போ 34% டிஎம்கே 35% ஏடிஎம்கே எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த தொகுதியில யாருடைய வாக்குகளை டிவிக்கு அதிகமா எடுக்கிறாங்கன்னு நீங்க அதுங்க சொல்லுங்க. என்ன ஆயிட்டு இருக்குன்னா எங்கேருந்து பிரிச்சாரோ அங்கேயே போய் சேருது. ம். அதனால தான் அங்க வந்து டிஎம்கே வந்து க்ளோஸா வருது. ம். கரெக்ட். டிஎம்கே கிட்ட போன வாக்கள் டிஎம்கேக்கு போயிடுது, அதிமுக கிட்ட போன வாக்கள் அதிமுக போயிடுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே. காஞ்சிபுரத்துல சார் அந்த 3 இதுல நீங்க எவ்வளவு சார் கொடுக்குறீங்க? நாங்க வந்து காஞ்சிபுரம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக, உத்திரமேரூர் அதிமுக, காஞ்சிபுரம் திமுக. பட் இந்த நம்ம சர்வேல வந்து மூணுமே வந்து அதிமுக தான் இன்னும் வருது. 3 அதிமுக. ஆனா காஞ்சிபுரம் விழுப்புரம்ல க்ளோஸ் கண்டெஸ்ட் வருது. ஓகே, அடுத்து வந்து செங்கல்பட்டு மாவட்டம். இதுல பல்லாவரம் தொகுதி, தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம் அப்படின்ற இத்தனை தொகுதிகள் இருக்கு. இதுல முதல்ல பல்லாவரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதுல டிஎம்கே பிளஸ் எத்தனை எடுக்கிறாங்க அப்படின்னா 36.17 விழுக்காடு எடுக்கிறாங்க. அதிமுக 30.38 விழுக்காடு எடுக்கிறாங்க. டிவிகே 21.72 விழுக்காடு எடுக்கிறாங்க. என்டிகே 06.72% எடுக்கிறாங்க. அதர்ஸ் 05.01% எடுக்கிறாங்க. பல்லாவரம்ல தேமுதிக நிற்கிறாங்க, எழுத்தாப்புல ஐஜேகே வேட்பாளர் ரெட்டில் நிற்கிறாங்க. ஸோ இந்த 36ங்கிறது 32 வரலாம்னு எதிர்பார்க்குறேன். நான் ஜெயிச்சிருவாங்க தேமுதிக நான் பல்லாவரத்தில். ஆனாலும் ரெட்டையிலையோட பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 21ங்கிறது அதிகமாகலாம் பல்லாவரத்தில் டிவிகேவா? ஏன்னா நீ இன்னொன்று பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் தேமுதிக வெற்றி பெறக்கூடிய 1-2 தொகுதிகள் என்னை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிங்க. அந்த பல்லாவரம் 1, விருதுநகர் 1, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த ரெண்டுத்துல இது ஒண்ணு வாய்ப்பு இருக்கு. விருத்தாச்சலம் கூட வாய்ப்பு இல்லைங்களா? ஓகே, ரைட். அது வரும்போதே நம்ம ஏன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கலாம், ரைட்டு. இப்போ அடுத்த தொகுதிக்கு போயிடலாம். தாம்பரம் தொகுதி. இதில் திமுக 32.61 விழுக்காடு, அதிமுக 30.44 விழுக்காடு, தாவேகா 25.48 விழுக்காடு, என்டிகே 06.33 விழுக்காடு, அதர்ஸ் வந்து 05.14% இருக்காங்க. இதில் கேண்டிடேட் ட்ராமாலாம் பெருசாக நடந்தது. ஆமா. அன்னைக்கு டிஆர் பாலு கிட்ட போய் பெரிய பிரச்சனை SR பஞ்சாயத்துல நடந்தது. ஆமாம், அதையும் தாண்டி தாம்பரத்தில் திமுக ஜெயிக்குதுன்னு தான் வருது. என் தொகுதி என்னோட சர்வேலையும் அப்படி தான் வருது. அதுதான் தட் இஸ் த பவர் ஆஃப் டிஎம்கே இன் தாம்பரம். ஸோ தாம்பரம் தொகுதியில் சமாளிச்சிருவாங்க சார். ஏன்னா இது வந்து தாமோதரன் பிரசனுக்கு இது பெரிய ஒரு சேலஞ்ச் ஆயிடுதுன்னா அவர் விரும்பி கொண்டு வந்த வேட்பாளராக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பா அவருக்கு ஒன்று இருக்குங்க. திமுகலையும் அதிமுகலையும் இந்த ரெபல் கேண்டிடேட்ஸுங்கிறது வந்து ரெபலா நின்னாத்தே ஒழிய கடைசி நிமிஷத்துல எப்படியா மேக்கப் ஆயிடுவானுங்க. அது சிம்பிள் வேற முக்கியம், அதுதான் முக்கியம். அதை மேனேஜ் பண்ணிடுவோம். அதுதான் டிஃபரன்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் இங்கேயும், எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமே அதான் டிஃபரன்ஸ். இதே காங்கிரஸ் நான் சொல்ல மாட்டேன். திமுக அதிமுக அப் டு எக்ஸ்டென்ட் பாஜக கூட சொல்லிடுவேன். கரெக்ட். அது ஐடியாலஜி அதே மாதிரி சிம்பிள் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த தொகுதிக்கு போயிடலாம். அடுத்து வந்து செங்கல்பட்டு தொகுதி. அதில் திமுக கூட்டணி 35.42 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 30.87 விழுக்காடு, தாவேகா 25.53 விழுக்காடு, நாம் தமிழர் 06.21%, அதர்ஸ் வந்து 1%. அப்படிதான் எங்களுக்கு அப்படிதான் வருது. முன்னாடி அப்படிதான் வந்தது. செங்கல்பட்டுலாம் வந்து லேக் டவுன் அப்படிதான் வரும், வேற வழி கிடையாது. ஸோ இதில் வந்து கம்ஃபர்டபுளாக திமுக முன்னிலை வகிக்கிறாங்க இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்து திருப்போரூர் போயிடலாம். திருப்போரூரில் திமுக கூட்டணி 30.18 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 40.59 விழுக்காடு, தாவேகா 17.19, நாம் தமிழர் 6.60 விழுக்காடு, மற்றவங்க வந்து 0.5.44%. திருப்பூருக்குள்ள எக்ஸ்பெக்டட் தாங்க. சிட்டிங் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜிக்கு சீட் நிராகரிக்கப்பட்டது. வேற இன்னொருத்தர் நடத்திருக்காங்க நினைக்கிறேன், விசிகா. திருப்பூர் கொடுத்துருக்காங்களே, விசிகா கொடுத்துருக்காங்க. விசிகா ஒரு பாமக வேற ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க, வேற ஒரு பாலாஜி பாலா. ஸோ அதிமுக கூட்டணி இந்த தொகுதியில் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவுக்கும் பவர் உண்டு, பாமகவுக்கும் பவர் உண்டு. பாமக போனாடி 2000 ஓட்டுல தான் தோத்து போனாங்க. ஸோ அது பேக்கப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செய்யூர் தொகுதி. அந்த தொகுதியில் திமுக கூட்டணி 30.72 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 39.87 விழுக்காடு, டிவிகே 18.54 விழுக்காடு, நாம் தமிழர் 05.91%, அதர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5%. அவ்வளோதான். செய்யூரும் அதே தான். விசிகா நிற்கிறாங்க. விசிகா நிற்கிற தொகுதி
அது திருமாவளவனுக்கு இந்த வாட்டி தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அவர் ரொம்ப உருட்டு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பார். 8ல் 8 போக போகுதுன்னு தான் நான் என்னோட ஏக்கணிப்பு. அப்படிதான் சொல்றாங்க. காட்டுமன்னார் கோயிலும் உங்கள் சர்வே படி போகுது அப்படின்னா 8க்கு 8 போச்சுன்னு அர்த்தம். பெரிய குளம்லாம் எது கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க? ஒருவேளை காட்டுமன்னார் கோயில்ல திருமாவர்கள் நின்று இருந்தா கொஞ்சம் வேற மாதிரி இருந்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. ஆனா சுத்தி இருக்க மற்ற மாவட்டங்களை வச்சு சொல்லுவாங்க டிஎம்கே. காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் நின்று இருந்தா 1 இயர் வர்சஸ் நான் 1 இயர்னு மாதிரி ஃபுல்லா மாறி இருக்கும். ஆமாம். ஓகே, அடுத்த தொகுதி போயிடலாம். அடுத்து மதுராந்தகம் தொகுதி. இந்த தொகுதியில திமுக கூட்டணி 33.81 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 38.32 விழுக்காடு, தாவேகா 17.28 விழுக்காடு, நாம் தமிழர் 5.83 விழுக்காடு, அதர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5%. சிட்டிங் எம்எல்ஏ இந்த 35வது தொகுதியில தான் டெபியூ பண்ணாரு. ஏன்னா ஞாபகம் இருக்கு, கிஷோர் கிட்ட ஒரு 3:30 மணிக்கு போன் பண்ணாரு 2021. சார் முதல் 30வது வாஷ் அவுட், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னாரு. அப்போ சொன்னேன், நாம சென்னையில நான் சர்வே எடுக்கல, கோவிட் டைம் நான் பார்க்கல, நான் போனது பூரா வில்லேஜஸ் தான் போனேன், அதுவே பெரிய பிரச்சனை அப்படின்னா. 34 தொகுதிகளை கோட்டையை விட்டுட்டு 35ல தான் ஸ்டார்ட் பண்ணது. கொள்ளையார் சுழி போட்டதே அங்கதான் ஆரம்பிக்குது. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்துல பல்லாவரத்துல தேமுதிக, தாம்பரத்துல திமுக, செங்கல்பட்டுல திமுக, திருப்பூர்ல பாமக, செய்யூர்ல வந்து அதிமுக நிற்குதுல. செய்யூர்ல அதிமுக தான் நிற்குது. செய்யூர்ல அதிமுக தான் நிற்குது. மதுராந்தகத்திலயும் அதிமுக. ஆனா அதிமுக கேண்டிடேட் மாத்திருக்காங்கல்ல. சோ நீங்க எப்படி சார் போறீங்க செங்கல்பட்டுல? நாங்க வந்து பல்லாவரம் திமுக, தாம்பரம் திமுக, செங்கல்பட்டு திமுக, திருப்பூர் அதிமுக, செய்யூர் அதிமுக, மதுராந்தகம் அதிமுக. சேம் மிரர் இமேஜ் தான். ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் வரும் நம்மளது. சோ மொத்த சென்னையோடைய டாலி இல்லையே, நீங்க திருவள்ளூர் தான் வந்து சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி இத்தனை தொகுதிகள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தொகுதியில டிஎம்கே 37.44 விழுக்காடு, அதிமுக 33.56 விழுக்காடு, தாவேகா 22.45 விழுக்காடு, நாம் தமிழர் 4.94 விழுக்காடு, அதர்ஸ் வந்து 1.5%. கும்மிடிப்பூண்டியில் கன்ஃபார்ம்டா டிஎம்கே தோக்குன்னு சொல்றேன் நான், ஏடிஎம்கே ஜெயிக்கும்ன்றேன். ஏன்னா கேண்டிடேட் வந்து கம்மாவரம் நாயுடு கேண்டிடேட்டே பார்த்தேன். ஓகே, கேண்டிடேட் நான் எப்படி பார்த்தேன்னா, சங்கீத்தில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ அவர் வந்து எழுத்தாப்பில் வந்து உட்காந்தார். சார் அவருக்கு எனக்கு தெரியாது, அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு பேசினார். நான் கேட்டிருக்கேன், சார் சீட்டு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இல்லை கிடைக்குங்க, எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா. அப்போ சொல்ல என்கிட்ட, இல்லை சார் 1 year விட்டு ஃபுல்லாக நமக்கு தான் விழுது, நான் வந்து கம்மாவரம் நாயுடு திரும்ப தான் பேசுகிறேன் என்கிட்ட. அண்ட் ஸோ அதனால கன்ஃபார்ம்டாக நான் ஜெயிச்சிருவேன்னாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நியூஸ் ட்ராக்கர் பண்ணியும் அவருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது கும்மிடிப்பூண்டியில். கிட்டத்தட்ட 4 விழுக்காடு லீடிங்ல இருக்கு டிஎம்கே இதுல பார்க்கும்போது. ஜெயிச்சிருவாங்க. ஓகே, அடுத்தது வந்து பொன்னேரி தொகுதியில் பார்க்கும்போது திமுக 35.86 விழுக்காடு, அதிமுக 36.12 விழுக்காடு, டிவிகே 15.75 விழுக்காடு, என்டிகே 7.47 விழுக்காடு, அதர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5%. கேப் எப்படி தெரியுமா வரும்? 40% அதிமுக வாங்கும், 34% காங்கிரஸ் வாங்கும். பாதி திமுக காரங்க போய் தாவேகாவுக்கு போடுவாங்க. காங்கிரஸ் கேண்டிடேட்டு, நான் காங்கிரஸ் கேண்டிடேட்டு சிட்டிங் எம்எல்ஏ நினைக்கிறேன். ஒரு ஒர்க்கும் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. பொன்னேரி காலி. ஓகே, அடுத்து வந்து திருத்தணி தொகுதியில் வந்து திமுக 38.53 விழுக்காடு, அதிமுக 39.97 விழுக்காடு, தாவேகா 15.95 விழுக்காடு, நாம் தமிழர் 4.10 விழுக்காடு, அதர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2%. 44% வாங்குவாங்க அதிமுக. தேமுதிக கொடுத்துருக்காங்க. தேமுதிக கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் எம்எல்ஏ யார் இருக்காங்க கட்சியில? ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு சார் இதுல. என்னன்னா நரசிம்மன் ஒரு கேண்டிடேட்டை வந்து சசிகலா நிறுத்திருக்காங்க. அதனால தெரிஞ்ச ஆளு. அதனால ஓட்டு பிரிக்கிறது வந்து யாரோட ஓட்டு பிரிப்பாரு? அதுதான் அது எங்க இருக்கு அந்த சின்னம் தெரியுமா? ரெட்டையில மேல நிற்கும். முரசு ரெட்டையில தென்னம் போயிடாது. பெரியவரை படுத்துட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. எல்லா பாமக காரங்களுக்குலாம் வந்து எனக்கு வந்து தகவல் திருத்தணியில வந்து தகவல் என்னன்னா, அதிமுகவோட வெறிகுண்டு பாமகவும் பாஜகவும் தான் நிக்கிறாங்க. நல்ல ஜெல்லா இருக்கு. செம்மையா ஜெல்லறாங்க. ஆமா, ஜெல்லவாங்க. அது நல்ல கேண்டிடேட், நல்ல விஷயம்லாம் இருக்கு. நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்காங்க. அங்க பிரச்சனைகள் இருக்கு.
அங்கே ஹேண்ட்லூமுக்கு பவர்லூம் ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து மேனிஃபெஸ்டோ ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகே, அடுத்ததாக திருவள்ளூர் தொகுதி. திருவள்ளூர் தொகுதியில் திமுக கூட்டணி 40.75 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 36.54 விழுக்காடு, தாவேகா 13.98 விழுக்காடு, நாம் தமிழர் 5.74 விழுக்காடு, அதர்ஸ் ஆல்மோஸ்ட் 3%. இது அப்படியே வரும், கரெக்டாக வரும், மாற்றமே இருக்காது. ஸோ திமுக தான் அங்கே லீட் எடுக்குது. எஸ். ஓகே, அடுத்து பூந்தமல்லி தொகுதி. பூந்தமல்லி தொகுதியில் திமுக 34.99 விழுக்காடு, ஆல்மோஸ்ட் 35. அதிமுக 30.91 விழுக்காடு, டிவிக்கு 27.98 விழுக்காடு, என்டிகே 5.59 விழுக்காடு, அதர்ஸ் வந்து விடுங்க. இதில் வந்து பூந்தமல்லிலையும் செகண்ட் வந்து தாவேகா வரும். அமமுக will be pushed to third position. ஓகே, அப்படியா? ஓகே, அடுத்து ஆவடி தொகுதி. ஆவடி தொகுதியில் திமுக கூட்டணி 33 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 28.38 விழுக்காடு, தாவேகா 31.36 விழுக்காடு, நாம் தமிழர் 6.32 விழுக்காடு, அதர்ஸ் ஆல்மோஸ்ட் 1% கூட வரல. இது அப்படியே எஃபெக்ட் என்னன்னா, பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிஷ் தாவேகா எஃபெக்ட். ஆவடியில் நான் சொன்னது நான் பார்க்கல, சொல்லிட்டேன். பூந்தமல்லியில் சொன்னால் அதே ஆவடியில் நடந்துருச்சு பாருங்க. ஸோ பூந்தமல்லிலையும் தாவேகா செகண்ட் வருவாங்க, ஆவடிலையும் தாவேகா செகண்ட் வருவாங்க, மதுரவாயிலில் செகண்ட் வருவாங்க, இல்லை ஜெயிச்சுவாங்க. ஸோ ஆவடியில் வந்து தாவேகாவினுடைய அபிமானிகள்லாம் என்னமோ ஜேவிசி வந்து தாவேகாவை பற்றி தப்பா பேசுறாங்க. தப்பாலாம் பேசலையா, நீங்க நல்லா பண்றீங்கன்னா நல்லா பண்றோம்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா பண்ண அதுக்காக தாவேகா மாபெரும் வெற்றி 150 இடங்க, அது வந்து அவன் பின்னாடி போங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை சென்னையில வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொன்னது முதல்ல நம்ம தான். 100 ட்ராக்கர்ல 21 சீட் கொடுத்தேன். நம்ம வந்துட்டு சென்னையில திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னோம். உண்மை நடக்கிறதா சொல்லுவோம். உனக்கு இஷ்டத்துக்கு உன்னுடைய கருத்துக்கு சப்போர்ட்டா நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது தப்ப போட்டோம்னா உனக்கு வந்து உடனே கோவம் வந்து அசியசியமா பேசுறீங்க. அரசியல் தெரிஞ்சுட்டு வாங்கடா விசில் பயல்களா. சரி சரி, இதுல வந்து அதெல்லாம் தற்கொலைங்க அவங்கள. இதுல ஆவடி தொகுதியில திமுக முன்னிலை வகிக்குது. பாத்தீங்கன்னா தாவேகா 2வது இடத்துக்கு வருது. ஓகே சார், இதில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூடி தொகுதியில் திமுக முன்னாடியும், பொன்னேரி தொகுதியில் அதிமுக முன்னிலை, திருத்தணி தொகுதியில் அதிமுக, திருவள்ளூரில் திமுக, பூந்தமல்லியில் திமுக, ஆவடிக்கும் திமுக. உங்களுடைய சர்வே எந்திரியும் இதே மாதிரி தான் வருது. கும்மிடிப்பூண்டி அதிமுக, பொன்னேரி அதிமுக, திருத்தணி அதிமுக, திருவள்ளூர் திமுக, பூந்தமல்லி திமுக, ஆவடி திமுக. ஓகே, டோட்டல் கடைசியில் டோட்டல் ஜோன் கேடிசிசி ஜோன்ல திராவிட முன்னேற்ற கழகம் 14 தொகுதிகளில் முன்னிலை 33.96%. அதிமுக 9 தொகுதிகளில் முன்னிலை 32.74%. தாவேகா 3 இடங்களில் முன்னிலை 25.23%. நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்ல கூட முன்னிலை இல்ல, ஆனா 5.47% வாங்குறாங்க. அதர்ஸ் ஆர் நோ ரெஸ்பான்ஸ் 2.60. டஃப் ஃபைட் 11 தொகுதிகள். இதுதான் நிலைமை. இப்ப நான் வந்து என்னோடதையும் நான் சொல்லிடுறேன் கிஷோர். என்னோட சர்வே படி பார்த்தீங்கன்னா கேடிசிசியில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பேட் இதில் அதிமுக 12லிருந்து 15, திமுக 19லிருந்து 23, தாவேகா 2லிருந்து 3, என்டிகே 0. 2021 டேலி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிமுக கூட்டணி 1 சீட்டு, திமுக கூட்டணி இது 36 சீட்டு. இதுதான் 26 தேர்தலுக்கும் 21 தேர்தலுக்கும் வித்தியாசம். இங்கதான் மாறுது.